விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சாரி கேட்குறாரு. அதே மாதிரி காவேரி கட்டிட்டு அழறாரு. காவேரி வந்து அவங்க வந்து அப்படியே வந்து விஜயோட தோளில் சாஞ்சு அழறாங்க. இங்கே பாரு காவேரி, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. நான் உன்னை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டேன், நீயும் என்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் நம்ம 2 பேரும் தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம காதல் வந்து பொய் இல்லை காவேரி. உன் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன்டி. அதே மாதிரி நீயும் என் மேலே அவ்வளோ வந்து பாசம் வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியும் காவேரி. நம்ம 2 பேரும் ஏண்டி பிரிஞ்சு வாழணும்? இப்போ தான் உனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், அன்பு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன் காவேரி நம்ம பிரிஞ்சு வாழணும்? ப்ளீஸ் காவேரி, வீட்டுக்கு போயிடலாம் காவேரி, வா காவேரி அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சாரிங்க, என்னால் வர முடியாது. எனக்கு இப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சு தான். உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் என் மேலே அன்பாக தான் இருக்கீங்க. நான் உங்கள் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேங்க. காலம் ஃபுல்லாக உங்கள் கூட தான் நான் வாழுவேன், அது மட்டும் நிச்சயம். ஆனால் என்னால் இப்போ வர முடியாது. ஏன்னா என் அம்மாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அக்ரிமெண்ட் போட்டு வந்து கல்யாணம் பண்ணேன். அந்த வாழ்க்கையிலும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸு. அப்புறம் அவங்க ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டாங்கங்க. இப்போ நான் அவங்கள காயப்படுத்திட்டு உங்கள் கூட வந்தேன்னா அது நல்லா இருக்குமா? நீங்கள் சொல்லுங்கள். என் குடும்பத்தை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்போது என் குடும்பம் உங்களுக்கு வேணாவா சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லை காவேரி, கண்டிப்பாக உன் குடும்பம் எனக்கு வேணும்ல. அப்போது நீங்கள் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். என் அம்மா மனசு மாறுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நானும் நீங்களும் கண்டிப்பாக ஒன்றா சேருவோம், நான் ரொம்ப ஒன்றா வாழ்வோம். ஆனால் அதுக்கு என் அம்மா சம்மதிக்கணும். என் அம்மாவை சம்மதிக்க வச்சு நம்ம 2 பேரும் ஒன்றா சேரணுங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு நீ சொல்கிறதும் கரெக்டு தான் காவேரி. அத்தை மனசு கண்டிப்பாக மாறணும். அதுக்காக நம்ம வந்து காத்துட்டு தான் இருக்கணும். ஆனால் என்னால் எவ்வளோ நாள் காத்துட்ருக்க முடியுமே தெரியல காவேரி. உன்னை விட்டுட்டு என்னால் ஒவ்வொரு நிமிஷமாக கஷ்டமாக இருக்குடி எனக்கு அப்படின்றாங்க. சீக்கிரமாகவே இந்த பிரச்சனை தீர்வு வருங்க அப்படின்றாங்க காவேரி. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எங்கள் வீட்டில் தேடுவாங்க, நான் போகிறேன். போய் தான் ஆகணுமா காவேரி? கொஞ்சம் நேரம் இருக்கக்கூடாதா அப்படின்னா, அதெல்லாம் இருக்க முடியாதுங்க. ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, எங்கள் அம்மா வேறு டென்ஷனாக இருப்பாங்க. இப்போது நான் போகலன்னா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. அதனால் நான் போகிறேன், அப்புறமா நான் உங்களை பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. ப்ளீஸ் காவேரி சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுக்கிறாரு. விட்டுங்களா, டைம் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாங்க. கொஞ்சம் நேரம் வந்து அதுக்குள்ளேயும் போயிட்டாலே. இப்போ என்ன பண்ணுறது? நல்ல காலம், என் பொண்டாட்டி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. சீக்கிரமாகவே என் பொண்டாட்டி என் வீட்டுக்கு நான் கூட்டின்னு வர வழியை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து காவேரி அவங்க அம்மா டென்ஷனாக இருக்காங்க. என்னடி அவள் வந்துட்டாளா? வந்துட்டாமா அப்படின்னோடனே, என்ன பண்ணிகிட்ருக்க அவ்வளோ நேரம் அந்த பையன் கூட போயிட்டு பேசிட்டு அப்படின்ட்டாங்க. அம்மா நான் எதுவும் பேசலம்மா, அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தம்மா, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் வந்து கரெக்டாக இருங்கன்னு சொல்லிட்டு. நீ சொன்னால் மட்டும் அவன் கரெக்டாக இருந்துருவானா? பார்க்கலாம் நீ சொல்கிறத கேட்குறானான்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு போகிறாங்க. உடனே வந்து, என்ன காவேரி பேசிட்டியா? அவங்க அக்கா கேட்குறாங்க. பேசிட்டேங்க்கா அப்படி சொல்லி சொன்னோன்னே காவேரியோட முகத்தில் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து ஒன்றும் புரியல கங்காவுக்கு. என்னடி என்ன ஆச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைக்கா, ரொம்ப நாள் வந்து பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி இருக்குக்கா, என் மனசு ரொம்ப லேசாக இருக்குது அப்படி சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. அதை பார்த்து கங்கா சந்தோஷமடைகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம விஜய் வந்து தாத்தாவை பார்க்க போகிறாரு. தாத்தா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. தாத்தா, நான் காவேரி கிட்ட மனசு திறந்து பேசிட்டேன் தாத்தா. அவள் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தது, குழப்பங்கள் இருந்தது, எல்லாத்தையும் சொன்னா தாத்தா. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா, நான் அவளை ரொம்ப காயப்படுத்தினேன் தாத்தா. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் அவளை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும் தாத்தா. என்னடா சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் தாத்தா, மறுபடியும் பொண்ணு கேட்டு அவங்க அம்மா சம்மதிச்சு எங்கள் கல்யாணம் ஜம்முன்னு நடக்கணும் தாத்தா. ப்ளீஸ் தாத்தா, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். நானா? ஐயோ, என்னடா சாரதா கிட்டே என்னை மாட்டி விட்டாதடா. ஏற்கனவே சாரதா என் மேலே கோவமாக இருக்கா, இன்னும் டென்ஷன் ஆக போகிறாடா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, எப்படியாவது அத்தை மனசை மாற்றிடுவேன் தாத்தா நான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொண்ணு கேட்கணும், நம்ம வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னோடனே, இதெல்லாம் நீ இப்போ சொல்ல கேட்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா விஜய் அப்படி சொல்லிட்டு தாத்தா வந்து கட்டிக்கிறாரு. இங்கே வந்து விஜய் நினச்சிட்டு காவேரியும், காவேரி நினச்சி விஜயும் வந்து கனவு கண்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து விஜய் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவங்க வந்து காவேரி வந்து பின்னாடி வந்து யாரோ வந்து கை வைக்கணும். காவேரி பயந்து போயிடறேன். நீங்கள் தானா அப்படின்னு. ஆமாம், எங்கள் அம்மா உள்ளே தான் இருக்காங்க, வந்துட்டு போகிறாங்க அப்படின்னோடனே, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்றாரு. என்ன விஷயங்க அப்படின்னோடனே, நீ நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஏங்க நம்மளுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சுல, அதை விடு காவேரி. அது நம்ம 2 பேரும் மட்டும் தானே இருந்தோம் அந்த கல்யாணத்தில். இப்போது உங்கள் வீட்டில் ஜனங்க, எங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்து வாழ்த்தி நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. ஏங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என் அம்மா மேலே உங்கள் மேலே கோவமாக இருக்காங்க. அதெல்லாம் சீக்கிரமாக அத்தை மனசு மாற்றிடலாம், கவலைப்படாத. உனக்கு என்னை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க என்ன பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்னோடனே, ரொம்ப பிடிக்குதுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னோடனே, காவேரி அப்படின்னு. ஐயோ, என் அம்மா வந்துட்டாங்க, நான் வரேங்க அப்படி சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. கட்டின பொண்டாட்டி கூட கொஞ்சம் நேரம் பேச புள்ளியே அப்படி சொல்லிட்டு தவிக்கிறார் விஜய்.